ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்னாபிஷேகம். சிவன் கோவிலுக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்க கையால வாங்கி தந்தீங்கன்னா குடும்பமே ஓஹோன்னு இருக்கும். தலைமுறைக்கே ராஜயோகம் ஏற்படும். என்னென்ன பொருட்களை வாங்கி கொடுக்கணும்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது அந்த பெயர்லேயே அமைஞ்சிருக்குது. சிவபெருமானோட லிங்க திருமேனிக்கு அன்னத்தால அபிஷேகம் பண்ணக்கூடிய விசேஷம் தான் இந்த ஒரு அன்னாபிஷேகம். ஒரு வருஷமும் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பரணி நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்துல தான் இந்த அன்னாபிஷேகத்தை நடத்துவாங்க. அப்படி இந்த இரண்டு விஷயங்களும் சேரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது நவம்பர் 5ஆம் தேதி வந்திருக்குது. நம்ம வாழ்க்கையில அடிக்கடி ஒரு பழமொழியை பயன்படுத்துவோம். சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது யாரையாவது ஒருத்தவங்கள கிண்டல் பண்றதுக்காக நம்ம பண்ணியிருப்போம். ஆனா உண்மையாவே அதுக்கான அர்த்தம் அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்காகவோ கஷ்டப்படுத்துறதுக்காகவோ கிடையாது. சிவபெருமானோட லிங்க திருமையில வைத்திருக்கக்கூடிய அந்த அன்னாபிஷேகம் இருக்குல்ல, அதை பார்த்தா நமக்கு சொர்க்கத்துல இடம் நிச்சயம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிறது பிற்காலத்துல மாறி இருக்கு. சிவலிங்கத்துக்கு அன்னாபிஷேகம் பண்றாங்கல்ல, அந்த அன்னாபிஷேகத்துல பண்ணக்கூடிய அந்த ஒரு அரிசியிலையும் ஒரு சிவலிங்கம் இருக்குமா, அதுதான் இந்த அன்னாபிஷேகத்தை வழிபடுவதற்கான வணங்குவதற்கான முக்கியமான நோக்கம். இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது நவம்பர் 4ஆம் தேதி இரவு 9:43 ஆரம்பித்து நவம்பர் 5ஆம் தேதி இரவு 7:27 வரைக்கும் இருக்கு. அது கூட பரணி நட்சத்திரம் சேரக்கூடிய நேரத்துல தான் சிவபெருமானோட லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. நவம்பர் 5ஆம் தேதி காலை 10:14 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. 10:15 தான் பரணி பிறக்குது. எந்த சிவாலயமா எடுத்துக்கிட்டாலும் இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது மாலை நேரத்துல பண்றதுதான் வழக்கம். அதனால உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துல அன்னாபிஷேகம் எத்தனை மணிக்கு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி சிவாலயத்துக்கு போயிட்டு நீங்க வழிபாடு செய்யலாம். நிறைய பேரு வீட்டுல சிவலிங்கம் வைத்திருப்பாங்க. அப்படி சிவலிங்கம் வைத்திருக்கக்கூடியவங்க கட்டாயமான முறையில அந்த சிவலிங்கத்தோட லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகம் செய்யணும். பொதுவா இந்த அன்னாபிஷேகத்தை எப்படி பண்ணுவாங்கன்னா, பச்சரிசியை ரொம்ப குலைவா வடித்து சிவனோட லிங்க திருமேனிக்கு போர்த்தி விடுவாங்க. அது போக காய்கறிகளை வைத்து வழிபாடு நடத்துவாங்க. நீங்க எவ்வளவு பெரிய லிங்க திருமேனி வைத்திருந்தாலும் அதுக்கு பச்சரிசியை குலைவா வடித்து அந்த லிங்கத்தோட திருமேனிக்கு நீங்க பச்சரிசி சாதத்தை நீங்க பூசி விடணும். அது மூலயமா நீங்க உங்க வீட்டிலேயே சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்த பலனை ஏற்படுத்திக்கலாம். அன்னாபிஷேகம் செய்து முடித்ததுக்கு பிறகு அந்த பச்சரிசி இருக்குல்ல, சிவலிங்கத்துல வைத்திருக்கக்கூடிய அந்த அரிசி, அதை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் பிரசாதமா சாப்பிடலாம். இது மூலயமா குழந்தைய பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைய பாக்கியம் கிடைக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் அது நீங்கும். தீராத வியாதி தீரும். இதுதான் அன்னாபிஷேகத்தை வீட்டில் வழிபடுறதுக்காகவும் அதே நேரம் கோவிலுக்கு போயிட்டு அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்றது மூலியமாகவும் அதே பலனை நீங்க பெற முடியும். இது போக அன்னாபிஷேகத்துக்கு சிவாலயத்துக்கு இப்போ நாம சொல்லக்கூடிய பொருட்களை உங்க கையால நீங்க வாங்கி கொடுக்கலாம். இது உங்க குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய புண்ணிய பலன்களை ஏற்படுத்துமாம். அதுல முதல் முக்கியமான பொருள் அன்னாபிஷேகம் அப்படின்னு சொன்னாலே அதுல இடம்பெறக்கூடிய முதல் பொருள் அரிசி தான், அன்னம் தான். சிவபெருமானுக்கு மட்டுமில்ல, எந்த ஒரு தெய்வங்களுக்கான நைவேத்தியங்கள் செய்யறதா இருந்தாலும் கூடுமான அளவுக்கு பச்சரிசி தான் தயார் செய்வாங்க. அதனால அன்னாபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பச்சரிசியை 1 கிலோவோ 2 கிலோவோ உங்களால எவ்வளவு முடியுதோ அதை உங்க கையால வாங்கிட்டு போயிட்டு சிவாலயத்துல நீங்க கொடுத்துடணும். ஆனா இதுல கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்கு. மாலை நேரத்துல அன்னாபிஷேகம் பண்றாங்கன்னா எப்படி பார்த்தாலும் மதியம் ஒரு 2-3 மணிக்கெல்லாமே அந்த பச்சரிசியை தயார் செய்யறதுக்கு அவங்க வேலையை ஆரம்பிச்சுடுவாங்க. அதுக்கேத்த மாதிரி முன்கூட்டியே நீங்க பச்சரிசிய சிவாலயத்துக்கு வாங்கி கொடுத்துடுங்க. அதை அந்த பச்சரிசி சாதத்தை வடிக்கும் போது நீங்க வாங்கி கொடுத்துருக்கக்கூடிய அரிசியையும் சேர்த்து அவங்க சிவபெருமான லிங்க திருமணிக்கு சமர்ப்பிப்பாங்க. அடுத்ததா அன்னாபிஷேகத்துக்கு முன்னாடி பால், தயிர், நெய் இது மாதிரி சுத்தமான பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்க கையால வாங்கி கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் தேன், கரும்புச்சாறு, இளநீர், எலுமிச்சை, நார்த்தங்காய், மாதுளம்பழம் இது மாதிரி பழ வகைகளையும் இனிப்பு சார்ந்த திரவங்களையும் நீங்க வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகமும் மற்ற அபிஷேகங்களை முடிச்சுட்டு சந்தனம், விபூதி, மஞ்சள், வெல்லம் இது மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கறதாலையும் பலவிதமான நன்மைகளை நீங்க பெற முடியும். அதுக்கப்புறமா சிவபெருமானோட லிங்க திருமேனிக்கு
அன்னாபிஷேகம் முடிந்து சமர்ப்பிக்கக்கூடிய அந்த வாசனை மலர்கள், வில்வ இலை, இது சம்பந்தப்பட்ட பொருட்களையும் நீங்க சிவபெருமானோட ஆலயத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். இந்த பொருட்களை வாங்கி நீங்க கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புதன்கிழமை நவம்பர் 5ஆம் தேதி இந்த அன்னாபிஷேகம் வந்திருக்கிறது நல்ல விஷயம்தான். அன்றைய தினம் 12:01 ராகு காலம், காலையில 7:09 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல சிவபெருமான் கோவிலுக்கு என்னென்ன பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பொருட்களை நீங்க முன்கூட்டியே வாங்கி வைத்தாலும் சரி, இல்ல அன்றைய தினம் நல்ல நேரமா பார்த்து வாங்கிட்டு போயிட்டு நீங்க கோவிலுக்கு கொண்டு போய் சேர்த்தாலும் சரி, அது உங்க விருப்பம்தான். இந்த பச்சரிசி இல்ல மற்ற பொருட்கள் இது மாதிரி எந்த ஒரு பொருளையானாலும் நீங்க சிவாலயத்துக்கு கொடுக்குறீங்க. ஆனா கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் புதிதா அன்றைய தினமோ இல்ல அதற்கு முந்தைய தினமோ கடைகள்ல புதுசா வாங்கின பொருளா இருக்கணும். உங்க வீட்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய பச்சரிசியையோ இல்ல மற்ற எலுமிச்சை பழம், வாழைப்பழம் இது மாதிரி பொருட்களையோ நீங்க கொடுக்க கூடாது. பொதுவாவே எந்த ஒரு கடவுளா எடுத்துக்கிட்டாலும் கடவுளுக்கு நாம பூஜைக்கு சமர்ப்பிக்கக்கூடிய பொருட்களை எச்சில் படாத இல்ல பயன்படுத்தாத பொருட்களை தான் நாம பூஜையில வைப்போம். அது இந்த அன்னாபிஷேகத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஏற்கனவே உங்க வீட்ல கிலோ கணக்குல பச்சரிசி இருக்கு, அதுல ஒரு கிலோ 2 கிலோ எடுத்துட்டு போயிட்டு நான் அன்னாபிஷேகத்துக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். கூடுமான அளவுக்கு அதை தவிர்த்துட்டு 1 கிலோ 2 கிலோ பச்சரிசி அதிகபட்சம் நீங்க ஒரு ₹100 செலவு பண்ணா வாங்கிடலாம். எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுக்க முடியல, அதாவது பால், தயிர், நெய், விபூதி, குங்குமம், பழங்கள் இது மாதிரி எந்த பொருட்களையும் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னாலும் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். 1 கிலோ பச்சரிசி ஒரு ₹50 செலவு பண்ணியா வாங்கிடலாம். அது கூட ₹10க்கு 2 வாழைப்பழம். இந்த 2 பொருட்களையும் நீங்க சிவாலயத்துக்கு வாங்கி கொடுக்கறதே உங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தேடி கொடுக்கும். வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாம சிவாலயத்துல எத்தனை மணிக்கு அன்னாபிஷேகம் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தோட போய் தரிசனம் பண்ணணும். சிவபெருமானோட லிங்க திருமேனில அன்னாபிஷேகம் செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த ஒரு அரிசியிலையும் ஒரு லிங்கம் இருக்குமா. ஒரு லிங்கத்தை நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னா அந்த அன்னாபிஷேகம் மூலியமா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான லிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசனம் செய்த பலன் இந்த ஒரு அன்னாபிஷேகத்தை அன்னைக்கு கிடைக்கும். அதைத்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்றாங்க. சில பேருக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரிந்திருக்கலாம், சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். சிவபெருமானுக்கு மற்ற நாட்கள் நடக்கக்கூடிய அபிஷேகங்களை நாம தினமும் பார்த்துட முடியும். ஆனா இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட இந்த ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் பரணி நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்துல பண்றதுதான் விசேஷம். வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வை நீங்க தவறாம கண்குளிர பார்க்கும்போது எக்கச்சக்கமான பலன்கள் ஏற்படும். ஒருவேளை எந்த பொருளையும் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னாலும் நீங்க அன்னாபிஷேகத்தை தரிசனம் மட்டும் வந்தாலே கோடி புண்ணியம்தான். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.